அனைவருக்கும் வணக்கம். சமூக சந்தேகங்கள் என்னும் நிகழ்ச்சியில் ஜோதிடவேந்தர் எட்டயபுரம் கோபிகிருஷ்ணன் ஐயா அவர்களிடம் உரையாடி கொண்டு வருகிறோம். இந்த காணொளியில் ஐயாவிடம் ஒரு திருமணம் சம்பந்தப்பட்ட ஒரு சந்தேகங்களை கேட்டு விளக்கம் பெறுவோம். வாருங்கள் சார். வணக்கம் சார். சார், இப்போ இந்த திருமணம் அப்படிங்கும்போது பல தரப்பான சந்தேகங்கள் மக்களுக்கு இருக்கு சார். அதில் ஒரு முக்கியமான சந்தேகம் என்னன்னா, ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு திருமணம் செய்யலாமா அப்படிங்கிறது இருக்கு சார். ஏன்னா சுபமுகூர்த்தம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். இன்னொன்று வந்து விடுமுறை நாள் அப்படிங்கிறதுனால எல்லாருமே சண்டே தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. இப்போ கல்யாணத்துக்கு நாள் குறிக்கும் போது சார் ஞாயிற்றுக்கிழமை வந்தால் பாருங்கன்னு சொல்கிறாங்க. ஏன்னா நிறைய பேருக்கு லீவ் கிடைக்கிறது இல்லை. நிறைய பேர் எல்லாமே பிரைவேட் கம்பெனியில் வேலை செய்கிறாங்க. பிரைவேட் கம்பெனியில் லீவு கொடுக்குறது இல்லை. அவங்க கேட்குற கேள்வி நியாயம் தான் இல்லைன்னு சொல்லுங்க. நம்ம வந்து நல்ல நாளாக பாருங்கன்றாங்க. நல்ல நாளாக பாருங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ ஞாயிற்றுக்கிழமை கொடுக்குறாங்க. இப்போ கொஞ்சம் இப்போ இதில் வந்து என்னென்னா, முதல்ல இறைவனை வந்து இந்த உலகத்துல வந்து 6 அறிவு உள்ள உயிர்களை படைக்கும்போது என்ன பண்ணாரா, முதல்ல ஓரறிவு உள்ள உயிர்களை படிச்சாராம். ஓரறிவுனா இந்த விலங்கு தாவரங்கள் அதெல்லாம் படிச்சாராம். அப்ப ஈரறிவு உள்ள உயிரினங்களை படிச்சாராம். ஈரறிவுங்கிறப்ப இந்த மீன், ஆமை இந்த மாதிரி படிச்சாரு. அப்புறம் 3 அறிவு உள்ள உயிரினங்களை படிச்சாரு. 3 அறிவு உள்ள உயிரினங்கள்லாம் இந்த பாம்பு, தேள், இந்த மாதிரி புழு பூச்சி எல்லாம் படிச்சாரு. இப்ப 4 அறிவு உள்ள மிருகங்களை 4ஆவது நாள் படிச்சாராம். 4ஆவது நாள், ஃபர்ஸ்ட் டே, செகண்ட் டே, தேர்ட் டே, ஃபோர்த் டே. 4ஆவது அறிவு என்னன்னா பறவைகள் படிச்சாராம் 4ஆவது நாள். 5ஆவது நாள் 5 அறிவு உள்ள உயிரினங்கள். 5 அறிவுனா பூரா விலங்கு, சிங்கம், புலி, கரடி இந்த மாதிரி. 6ஆவது நாள் வந்து 6 அறிவு உள்ள மனிதனை படிச்சார். படிச்சுட்டு என்ன பண்ணாராம், 7ஆவது நாள் ஓய்வு எடுத்துட்டாரு, ரெஸ்ட் எடுத்துட்டாரு அவர். அப்படி அவர் ரெஸ்ட் எடுத்ததுனால தான் ஞாயிற்றுக்கிழமை. அதனால தான் நமக்கு வந்து ஓய்வு நாளை கொடுத்துருக்காங்க. கவர்மெண்ட்லேயே நமக்கு ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாளை கொடுத்துருக்காங்க. இன்டர்நேஷனலாகவே சண்டே ஓய்வு நாளை கொடுத்துருக்காங்க. அன்னைக்கு வந்து வடக்கு நார்த் இந்தியாவிலலாம் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு எந்த சுபகாரியங்களையும் பண்ண மாட்டாங்க. ஞாயிற்றுக்கிழமைக்குரிய கிரகம் யாருன்னா சூரியன். சூரியன் நவகிரகங்களுக்கு தலைவர் தான்னாலும் கூட அவர் வந்து நம்ம ஜோதிடத்துல இருந்து அது ஒரு சுபக்கிரமா எடுத்துக்கிறது இல்லை. தலைவர் தான், அதனால சுபக்கிரமா எடுத்துறது இல்லை. ஞாயிற்றுக்கிழமை வந்து பெரும்பாலும் சாஸ்திரங்கள்ல நிறைய சுபகாரியங்கள் சொல்லும் போது ஞாயிற்றுக்கிழமை வேண்டாம்னு சொல்லுவோம். ஞாயிற்றுக்கிழமை வந்து பிளாக் டே அப்படின்னு சொல்லுவாங்க. ஞாயிற்றுக்கிழமை கல்யாணம் பண்ணிக்காம இருக்கிறது, அதாவது உங்களுக்கு முடியுமானால் நல்ல நாள் வேற நாள் உங்களால் கல்யாணம் பண்ண முடியும் அப்படின்னு வசதி இருந்தால் அந்த மாதிரி ஆளுங்க. சிலர் கேட்குறாங்க என்னன்னா, பரவாயில்ல, எங்களுக்கு வந்து கிழமை தான் சார் முக்கியம், ஞாயிற்றுக்கிழமை இல்லைன்னா வேற நாள் கொடுங்க, நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம், ஆளுங்க வந்தால் நான் வரட்டேன் அப்படின்னு சொல்ல ஆளு இருக்கேன் சார். இப்போ இதுலேயே உகந்த நாட்கள் அப்படின்னு இருக்குல்ல சார், இந்த 7 நாட்கள்ல ரொம்ப உகந்த நாட்கள் திருமணத்துக்கு உகந்த நாள்னா வியாழக்கிழமை. நம்ம இந்து மதத்திலேயே ரொம்ப ரொம்ப ஒருமையான நல்ல நாள் வந்து குருவோட கிழமையான வியாழக்கிழமை தான். எந்த சுபகாரியம் பண்ணலாம். வியாழக்கிழமை அடுத்த புதன்கிழமை வச்சுருக்கான். வியாழன் புதன் கல்யாணத்துக்குலாம் ரொம்ப அருமையான நாள். வெள்ளிக்கிழமை கூட சுக்கிரனோட நாள். வெள்ளிக்கிழமை சுக்கிரன் நாள் தான். ஆனால் அந்த பொண்ணு வீட்டில் வெள்ளிக்கிழமை ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா வெள்ளிக்கிழமை வந்து யாரும் தன்னை பொண்ணோட வந்து தாரவாரத்து கொடுத்து வர மாட்டாங்க. கரிகாதாரம் பண்ண மாட்டாங்க. தானம் பண்ணக்கூடாது. தானம் பண்ண என்ன ஆகும்னா, நம்ம வீட்டில் இருக்க செல்வம்லாம் அங்கே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் வெள்ளிக்கிழமை வந்து பொண்ணை பெற்றவங்க அதை எங்கள் அம்மாலாம் அதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க. தென் மாவட்டங்கள்லாம் இப்போ பொண்ணை பெற்றவங்க ஒத்துக்கிட்டா பண்ணிக்கலாம் சார். ஒத்துக்கிட்டா உங்களுக்கு யோகம் தான், மாப்பிளோட யோகம் தான். ஓகே, அங்கே உள்ள செல்வம் அங்கே வந்துடும் இல்லையா, அந்த மாதிரி தான் இல்லைதான். ஓகே சார். ஓகே, அதே மாதிரி சார், இப்போ இந்த செவ்வாய் சனிக்கிழமை வந்து எல்லாருமே தவிர்க்கப்பட வேண்டிய நாட்கள்ங்கிற மாதிரி சொல்றாங்க சார். சார், செவ்வாய்க்கிழமை வந்து வடநாட்டுகளில் கல்யாணம் பண்ணோம். இல்லை, செவ்வாய்க்கிழமை அங்கெல்லாம் மங்கள்வார்னு அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை எல்லாரும் கல்யாணம் பண்ணாங்க. ஆந்திராவில் சனிக்கிழமை கல்யாணம் பண்ணுவாங்க. திங்கக்கிழமை வந்து எப்படின்னா, திங்கக்கிழமை வந்து வளர்பிறை, திங்கக்கிழமைக்குரிய கிரகம் வந்து சந்திரன். சந்திரனுக்கு வந்து வளர்பிறை, தேய்பிறை அப்படின்னு ரெண்டு நிலைகள் இருக்கு இல்லையா. அப்ப வந்து வளர்பிறையில் வரக்கூடிய திங்கக்கிழமை கல்யாணம் பண்ணிக்கலாம். தேய்பிறையில் வரக்கூடிய திங்கக்கிழமையில கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்னு ரூல் இருக்கு. இப்ப அதெல்லாம் யாரும் பாக்குறது இல்லை. ஏன்னா அவங்களுக்கு மண்டபம் கிடைக்க மாட்டேங்குது. இது ஒரு கிழமை பண்ணிட்டு போயிடுறாங்க, அவ்வளவுதான். இது சொல்லப்பட்ட சாஸ்திரம் சொல்லப்பட்ட விதிகள், அவ்வளவுதான். இல்ல இல்ல என்னன்னா சார், இந்த சண்டே தான் மெயினா. ஆமா சார், இன்னைக்கு என்ன விடுமுறை நாள் அப்படிங்கிறது. எல்லாருமே வேலைக்கு போறாங்க. பொண்ணுக்குமே கல்யாணம் பண்ற பொண்ணுக்குமே ஒரு வாரம் தான் லீவுங்கிறாங்க. அப்படிங்கிறப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க, நம்ம சாஸ்திரங்களை அப்பப்ப நம்ம மக்களுக்கு தந்தபடி பயன்படுத்திக்க வேண்டியதான். ஃபிளெக்சிபிலிட்டி வேணும் சாஸ்திரம்னா. சார், அதே மாதிரி இப்போ வயதில் மூத்த பெண்ணை திருமணம் செய்யலாமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் சார். ஏன்னா நிறைய காதல் திருமணங்கள் இருக்கு. இல்லை சில காரணங்கள்னால
ரொம்ப 2 வயது 3 வயது இல்லைன்னா கூட பரவாயில்ல சார், ஒரு 2 மாசம் 3 மாசம் தானே, அதனால என்ன அப்படிங்கிற மாதிரி அது சேம் ஏஜ் மாதிரி கூட கன்சிடர் பண்ணி சில திருமணங்கள் நடக்குது. அது பத்தி உங்களுடைய விளக்கம் சார். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து எங்க ஆஃபீஸில் அவர் ஹஸ்பண்டுக்கு வந்து அந்த அம்மாவோட 4 வயசு கம்மி. அது லவ் மேரேஜ் இல்லை, அரேஞ்ச் மேரேஜ் தான். 2 பேரும் எம்ப்ளாய்டு பண்ணிக்கிட்டாங்க. என்னன்னா இதுல வந்து எப்படின்னா இறைவன் வந்து உயிரினங்கள் படிக்கிறது முதல்ல ஆணை தான் படித்தார், ஆணுக்கு அப்புறம் தான் பெண்ணை படித்தார். ஸோ சீனியர்னு பார்த்தா இதில் ஆண் தான். அதனால ஒரு திருமணம் செய்துக்குள்ள ஆண் பெண் இருவரில் வந்து ஒரு பெண் வந்து அதாவது வயது, உடல் உயரம், உடல் பருமன், செல்வம், கல்வி இது எல்லாத்துலேயும் ஆணோட குறைவாக இருக்கணும் இருக்காங்க. கல்வியில் குறைவாக இருக்கணும் இப்போ இந்த காலத்தில் சொல்லக்கூடாது, சொன்னால் நமக்கு வந்து கெட்ட பேர் வரும். அதனால கல்வி இருக்கட்டும், கல்வியில் அதிகமாக படிச்சுக்கிட்டோம். ஆனால் வயது, உடல் உயரம், உடல் பருமன் இதில் வந்து ஆணோட பெண் குறைவாக இருத்தல் வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, அப்படி இருந்தால் என்ன அப்படின்னு கேட்பாங்க. அப்படி இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னா ஆணுக்கு வந்து இரத்த சோகைன்னு ஒரு நோய் வரும், அனிமிக். இரத்த சோகைன்னு ஒரு நோய் வந்து என்னன்னா அவனுக்கு உடலில் இருக்கிற சுறுசுறுப்புலாம் குறைஞ்சி போகும். உடலில் இருக்கிற சுறுசுறுப்புலாம் குறைஞ்சி எந்த நேரம் படுத்து 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 தூங்கணும் போல் இருக்கும். அப்படி தூங்கணும் போல் இருக்கும்போது என்னென்னா எந்த வேலையும் செய்ய முடியாது, சீக்கிரமாக வந்து அவனுக்கு மரணம் வர வாய்ப்பு இருக்குன்னு கூட சொல்லிட்டான். அதனால தான் ஆணுக்கு வந்து ஆயுள் குறைஞ்சிருமா, வயசுக்கு மூத்த கொண்ட கல்யாணம்னா ஆணுக்கு குறைஞ்சு போகும்னு சொல்லி ஒரு சார். பட் இப்போ ஒரு இதுதான் சார், ஒரு விவாதம்னு இல்லை சார். சில இப்போ சச்சின் டெண்டுல்கர் எடுத்துட்டோம்னா சார், அவங்க 3 வயசு பெரியவங்களை தான் கல்யாணம் பண்ணிட்டாங்க, நல்லா இருக்காங்க அப்படிங்கிற ஒரு கருத்துக்களும் பரவலாக இருக்கு. மகாத்மா காந்தியோட ஒய்ஃபு கூட அப்படித்தான் சார். அது நிறைய பேருக்கு தெரியுது. சரிங்க. மகாத்மா காந்தியோட மனைவி கஸ்தூர்பா காந்தி மகாத்மா காந்தியோட ஒரு 6 மாதம் மூத்தவங்க. மகாத்மா காந்தி வந்து 1869 அக்டோபர் 2ஆம் தேதி பிறந்துட்டார். அந்த அம்மா அதே வருஷத்துல 1869 ஏப்ரலில் வந்து 11ஆம் தேதி பிறந்தாங்க. ஏப்ரல் 11 இவரோட 6 மாதம் மூத்தவங்க தான். சரி, அப்படின்னா காந்தி நல்லா தான் இருந்தாரு அப்படின்னு அடுத்து நீ கேள்வி கேட்கலாம். என்னன்னா மகாத்மா காந்திக்கு என்ன சுதந்திர வேட்கை இருந்ததோ, எவ்வளவு சுதந்திர வெறி இருந்ததோ அதே அளவு அந்த அம்மாவுக்கு இருந்தது. அந்த அம்மா கலந்துக்காத போராட்டங்களே கிடையாது. பொது வாழ்வுல வந்து அவங்க 2 பேரும் சேர்ந்திருந்த காலத்தை விட ஜெயிலில் இருந்த காலம் தான் அதிகம். ஸோ அதனால அவர் அது பாதிக்காம இருந்திருக்கலாம் இல்லையா அப்படிங்கிறது என்னுடைய இருக்கலாம் சார். ஏன்னா இவரும் ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன், டெண்டுல்கரும் ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன், கூட ஒரு காரணமாக இருந்திருக்கலாம். கேட்கணும். ஆக இப்போ இதனால இன்னொரு பிரச்சனை எங்கே வரும் அப்படின்னு சொன்னால், வயசு 40க்கு மேலே ஆண்களுக்கு வந்து எப்படின்னா அந்த ஊட்டி கொடைக்கானல செகண்ட் சீசன் சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. செகண்ட் சீசன் எப்படி மே மாதம் ஒரு சீசன் குளிர் சீசன் இருக்கோ அதே மாதிரி செப்டம்பர்லேயே ஒரு சீசன் வரும். ஆண்களுக்கு ஒரு 40 வயசுக்கு மேலே போயிட்டாலே ஒரு திடீர்னு ஒரு அவங்களுக்கு மனைவி மேலே ஒரு விருப்பம் வந்துடும். மனைவி மேலே விருப்பம் வந்துட்டு வேறு பெண்கள் மேலே திடீர்னு ஆசை வர ஆரம்பிச்சிடும். இது வெளிநாட்டில் கூட சொல்லுவாங்க, வைத்தியரீதியாக கூட சொல்லப்பட்ட கருத்து. இல்லை எல்லா ஆண்களையும் சொல்லலை, எல்லா ஆண்களும் தப்பான்னு கூடாது. சில ஆண்களுக்கு அந்த மாதிரி வர வாய்ப்பு உண்டு. நிறைய ஆண்களை வந்து அந்த மாதிரி 40க்கு அப்புறம் தான் அவங்க வந்து அதாவது கெட்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து இப்போ இவனுக்கு வந்து இவனோட மனைவி வந்து அந்த காலத்தில் 10 வயசுலாம் கம்மியாக இருந்திருக்காங்க இல்லையா. இவனுக்கு 40 இருக்கும், மனைவிக்கு 30 வயசாக இருந்தால் அவனுக்கு மனைவி மேலே ஒரு வெறுப்பு வராது, வெறுப்பு தட்டாது. இப்போ இவனுக்கு 40 இருக்கும்போது மனைவிக்கு ஒரு 41 42 இருந்து வச்சுக்கோங்களேன். 40 வந்து பெண்களுக்கு வந்து முதுமை வந்து மனசாலையும் சரி உடலையும் சரி, உடல் மனம் ரெண்டிலுமே அவங்களுக்கு முதுமை சீக்கிரம் வந்துடும். ஏன்னா அவங்க சிந்தனைகள்லாம் 42 வயசுல முழுக்க தன்னோட பிள்ளைகளை பற்றி தான் இருக்கும். பிள்ளைகளை அப்படி படிக்க வைக்கணும், இப்படி படிக்க வைக்கணும், பெரிய ஆளாக்கணும் அப்படிங்கிற சிந்தனைகள் முழுக்க இருப்பாங்க. ஒரு பெரிய மெச்சூரிட்டி லெவலுக்கு அதிகமாக இருக்கும். ஆண்கள் அப்படி இல்லை, ஆண்களுக்கு வந்து புத்தியில வேற மாதிரி இருக்கும். அதனால அந்த அந்த வயசுல வந்து பிரச்சனை வரும் 2 பேருக்கு. அதனால இந்த வித்தியாசம் வச்சாங்க ஒன்று. அடுத்து இன்னொரு காரணம் கூட சொல்லியிருக்காங்க. என்னன்னா இப்போ சாஸ்திரங்களே எப்படி இருக்குன்னு சொன்னா, சாஸ்திரம் விவாக சாஸ்திரங்கள் திருமண சாஸ்திரங்கள் என்ன சொல்லியிருக்குன்னு சொன்னா, என்னையோட சிறியவளான இவளை நான் கைப்பிடிக்கிறேன், என்னையோட சிறியவளான இவளை நான் எப்படி சொல்லி என்னையோட சிறியவளானே சாஸ்திரங்களை வந்துகிட்டே இருக்காங்க. அப்படின்னு இந்த என்னையோட சிறியவளான இவளை நான் கைப்பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு வயசுக்கு மூத்தவனை கைப்பிடிச்சா சாஸ்திர குற்றமாயிராதா? சாஸ்திரத்துக்கு வந்து குற்றமாயிராதா? கரெக்ட் சார். இப்போ வயதில் சிறியவளை தான் திருமணம் செய்யணும்னு சாஸ்திரத்தில் இருக்குன்னு சொல்கிறேன் சார். அது ஐயரை வச்சு பண்ணும்போது அது கரெக்டாக இருக்கும் சார். இப்போ நம்ம ஏதாவது பெரியவங்களை வச்சு பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன்,
ஒரு தாத்தாவோ பாட்டியோ எடுத்து அவங்க முன்னிலையில பண்றான்னு வச்சுக்கீங்களேன். அப்போ இந்த சாஸ்திரம் அந்த மந்திரம் சொல்ல தேவையில்லை. சும்மா ரொம்ப தேறிட்டீங்க நீங்க. உண்மையிலே உங்களை ரொம்ப பாராட்டுறேன். சாஸ்திரம் இப்படி சொல்லிருக்குன்னு சொன்னா வயசான தாத்தா பாட்டி வச்சு இல்ல சார், சுயமரியாதை கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு இல்ல அது மாதிரி பண்றாங்க கேக்குறீங்களா? உண்மையிலே கீப் இட் அப். நீங்க நல்ல ஓகே சார். உண்மையிலே நல்ல நல்ல அருமையான கேள்வி. கேள்வி உண்மையிலே கேட்பீங்கன்னு எதிர்பார்க்கல. சரி சூப்பரா கேட்டீங்க. சரி. அதாவது சாஸ்திரங்கள் வந்து எப்படின்னா, சாஸ்திரம் அப்படின்னா எது சாசனம் எடுக்கின்றதோ அது சாஸ்திரம். சாசனம்னா அரசன் போடக்கூடிய உத்தரவுக்கு பேர் சாசனம்பாங்க. ஓகே பழைய காலத்துல நம்ம ஹிஸ்டரி புக்ல எல்லாம் சாஸ்திரம்னு வரும். ஓகே. அதனால சாஸ்திரம்ங்கிறது என்னன்னா இறைவனுடைய ஆணை, இறைவன் போடுகின்ற உத்தரவு. ம். இறைவனே தன்னை சாஸ்திரங்களில் வெளிக்காட்டிக் கொள்கின்றார் இல்லையா? இந்த ஆணை வந்து 2 விதமா வருது. என்ன செய்யுங்கிறது உடன்பாட்டை வடிவெடுத்த ஒரு ஆணை, என்ன செய்யாது என்பது எதிர்மை வடிவெடுத்தக்கூடிய ஆணை. இறைவனே வந்து கோட்பாடு வடிவங்களை தன்னை வந்து சாஸ்திரங்களை நிலைநிறுத்திக்கிறார், வெளிக்காட்டிக்கிறார். நான் தான் சாஸ்திரம் அப்படிங்கிறார், வேற இல்லை. ஓகே. ஸோ அந்த வேதாந்த கோட்பாடுகள் இருக்கக்கூடிய அதை வந்து நீங்கள் அதுக்கு ஒத்து நீங்கள் நடத்திக்கிட்டு போகும்போது உங்கள் வாழ்க்கை வந்து ரொம்ப அழகானதாக, வளமானதாக, நலமானதாக இருக்கும். ஸோ அந்த சாஸ்திர கோட்பாடுகளை மீறும்போது எல்லா விதமான சீர்கேடுகளும் வந்துடுது. அதனால வந்து சாஸ்திரத்தை மீறுறதும் சாஸ்திரத்தை மதிச்சுக்கிறதும் உங்க விருப்பம். உங்களுக்கு கட்டாயப்படுத்தல. இது இருக்கு, கேட்டீங்க, என்ன காரணம் கேட்டீங்க, கேட்டதுக்கு பதில் சொல்லியாச்சு. இது மதிச்சு நடக்கிறதும் நடக்காது உங்க விருப்பம். இல்ல சார், நிச்சயமாக சார். ஏன்னா இந்த விளக்கம் பெறணும் அப்படிங்கிறதுக்காக தான் சார் உங்ககிட்ட கேள்வி வைப்பீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை. அருமையான கேள்வி, கீப் இட் அப். சரிங்க சார். ஏன்னா இல்ல சார், இப்ப என்னன்னா சார், இப்ப சொசைட்டிலயும் கேட்கறாங்களா சார், அது இப்ப சுயமரியாதை கல்யாணம் பண்ணிக்கலாம், எனக்கு இப்படி தோணலை. அவங்க நல்லா கேட்குறீங்களா, சிந்திக்கிறீங்க. சரிங்க சார். சார் இன்னொரு கேள்வி என்னன்னா, இப்போ ஒரு வீட்டில் ஒரு வயதானவங்க தாத்தாவோ பாட்டியோ தவறிடுறாங்க, அந்த வீட்டில் வித்தின் 1 இயர் கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் இருக்காங்க சார். அது அப்படின்னு சொல்லிட்டு பண்றாங்க கல்யாணம், அவசர அவசரமாக கல்யாணம் பண்றாங்க. அது மாதிரி பண்ணணுமா சார்? அதுக்கு என்ன இருக்கு? அது வீட்டில் நம்ம தாத்தாவோ பாட்டியோ இல்லை அப்பா யாராவது இறந்து போனாங்கன்னா ஒரு வருஷத்துக்குள்ள ஒரு கல்யாணம் யாருக்காவது பண்ணணும்னு அப்படின்னு சொல்லி பண்றாங்க இல்லையா? அதுல ஒரு ரூல் ஒன்று இருக்கு, விதி ஒன்று இருக்கு. என்னன்னா, இந்த 1 வருஷத்துக்குள்ள யாராவது இறந்த வீட்டுல ஒரு கல்யாணம் பண்ணும்போது யாருக்கு பண்ணலாம் அப்படின்னா பொண்ணுக்கு தான் பண்ணலாம். ஓகே. அதாவது இப்போ ஒரு இறந்து போன 1 வருஷத்துக்கு தானம் கொடுத்துட்டே இருக்கணும். தானம் வாங்கக்கூடாது. யார்கிட்ட இருந்தோம் தானம் அந்த ஆன்மாவுக்கு வந்து முக்தி கிடைக்காது. அதனால தானம் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணும்போது நீங்க பண்ணுங்க, தானம் கொடுப்பீங்க. தானம் அது மகாதானம். இந்த தானங்கள்லயும் கன்னிகாதானங்கள் பெரிய தானம். கண்ணை கொடுத்தவங்க பொண்ணை கொடுத்தவங்க கண்ணை கொடுத்தவங்க சமம். உடல்ல இருக்கிற உறுப்புகளே ரொம்ப முக்கியமான கண்ணு தான். அந்த மாதிரி கண் மாதிரி மனைவி. ஏன் அதனால தானங்களே மிகப்பெரிய தானம் வந்து கன்னிகாதானம். அதனால தானம் கொடுக்கும்போது ஆன்மா சாந்தேரியும். இதே நீங்க பையனுக்கு கல்யாணம் பண்ண என்ன ஆகும்? தானம் வாங்குவீங்க. தானம் வாங்கும்போது அது வந்து பாவம். அதனால இப்ப பெண்ணுக்கு மட்டும் பண்ணலாம், இறந்த வீட்டில் பெண்ணுக்கு பண்ணலாம், ஆணுக்கு பண்ணக்கூடாது. நன்றி சார். ஏன்னா நிறைய இந்த மாதிரி சின்ன சின்ன டவுட்ஸ் இருக்கு சார். கேளுங்க. ஏன்னா இது ஜென்ரலா இது வந்து ஜோசியர்கிட்ட போய் இப்போ நம்ம அவர்கிட்ட போய் ஒரு ஜாதகம் பொருத்தம் பார்க்குறோம். ஆனா இந்த டவுட்ஸ் எல்லாம் வந்து யார்கிட்ட கேட்கறது அப்படிங்கிற மாதிரியான டவுட்ஸ் நிறைய இருக்கு சார். அதுல நிறைய விஞ்ஞான காரணங்களோட தான் இருக்கும். சாஸ்திரங்கள்லாம் வந்து சொல்லியிருக்குன்னா ஒன்னு இது செய்யன்னு சொல்லியிருக்குன்னா அதுல வந்து உள்ள பார்த்தீங்கன்னா விஞ்ஞான காரணம், வைத்திய காரணம் இருக்கும். ஓகே. சாஸ்திரங்களை வந்து முட்டாள்தனமானு சொல்லக்கூடாது. இல்லை சார், முட்டாள்தனம்னு சொல்ல சார், ஆப்ஷன் தான் கேட்டேன் சார். நன்றி சார். மற்றும் ஒரு காணொலியில் சந்திக்கிறோம். நன்றி. அனைவருக்கும் நன்றி.